इस धरती पर आकर जिसने फैलाया है प्यार ही प्यार, करुणा का सागर छलकाया, निराकार होकर साकार। शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा। इस धरती पर आकर जिसने फैलाया है प्यार ही प्यार, करुणा का सागर छलकाया, निराकार होकर साकार। शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा। कल्प के बिछड़े थे हम, ओ बाबा तुम आन मिले, प्रभु मिलन की प्यास बुझी, खुशियों के अरमान खिले, अपना बनाया गले लगाया, ब्रह्मा तन लेकर राधा। शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा। हमको दी पहचान हमारी, खुद से ऊंचा मान दिया, भले कर्म करना सिखलाकर जग में हमें महान किया, भाग्य जगाए हैं जन जन के, सब पर करते हो उपकार। शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा। आशाओं के दीप जलाकर अधरों को मुस्कान मिली, उलझन सारी सुलझी पल में, हर मुश्किल आसान हुई, धन्यवाद हम करें तो कैसे व्यक्त करें कैसे आभार। शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा, बाबा शिव बाबा।
ஓம் சாந்தி 1/1/2024 काले मुरली बाप दादा मधुबन। मीठे बच्चे, तुम राज ऋषि हो। तुम्हें राजाई प्राप्त करने के लिए पुरुषार्थ करना है। இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ராஜ ரிஷி ஆவீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை பிராப்தி செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். साथ साथ देवी गुण भी जरूर धारण करने हैं. கூட கூடவே தெய்வீக குணங்களை அவசியம் தாரணை செய்ய வேண்டும். प्रश्न है, उत्तम पुरुष बनने का पुरुषार्थ क्या है? किस बात पर बहुत अटेंशन चाहिए? கேள்வி, உத்தமமான புருஷ், அதாவது புருஷோத்தம், சிறந்த ஆத்மாவாக ஆகுவதற்காக என்ன முயற்சி செய்ய வேண்டும்? கிஸ் பாத் பர் பஹுத் அட்டென்ஷன் சாஹியே, எந்த விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும்? उत्तर है, उत्तम पुरुष बनना है तो पढ़ाई से कभी रूठना नहीं. பதில் சொல்றாரு, உத்தமமான புருஷாக ஆக வேண்டும் என்றால் படிப்பில் ஒரு பொழுதும் கோபித்து கொள்ளக்கூடாது. पढ़ाई से लड़ने झगड़ने का तैलुक नहीं. இந்த படிப்பின் மூலமாக சண்டை போடுறதுக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. படேங்கே லிக்கேங்கே ஹோங்கே நவாப். யார் நல்லா படிக்கிறாங்க எழுதுகிறாங்க அவங்க மிக சிறந்த பதவிக்கு வருவாங்க. நல்லா படித்தா நவாபு மாதிரி வரலாம். इसलिए சதா अपनी उन्नति का ख्याल रहे. அதனால் எப்போவுமே உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை, அதாவது என்னுடைய ஆன்மீக முன்னேற்றம் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு நான் நல்லா படிக்கணும், யோகா பண்ணணும், இதில் தான் நான் கவனம் செலுத்த வேண்டும். சலன் பர் பஹுத் அட்டென்ஷன் சாஹியே, என்னுடைய நடத்தையின் மீது நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவதாவும் ஜெய்சா பன்னா ஹை தோ சலன் படி ராயல் சாஹியே, தேவதை போல நான் ஆக வேண்டும் என்றால் என்னுடைய நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். பஹுத் பஹுத் மீட்டா பன்னா ஹை, நான் மிக மிக இனிமையானவனாக ஆக வேண்டும். முக்குசே ஐசா போல் நிக்கலே ஜோ சப்கோ மீட்டே லகே. நம்ம வாயிலிருந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் வரணும். நீங்கள் பேசுகிறது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். கிசிகோ துக்கு நா ஹோ, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ओम शांति। मीठे मीठे रूहानी बच्चों प्रति बाप बैठ समझाते हैं. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். அவர் पूछते हैं कि आपके बुद्धि का ठिकाना कहाँ है? மேலும் பாபா கேட்கின்றார், உங்களுடைய புத்தி எங்கு இருக்கின்றது? मनुष्यों की बुद्धि तो भटकती है, कभी कहाँ कभी कहाँ. மனிதர்களுடைய புத்தி அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. சில நேரங்களில் சில இடத்துல, சில நேரங்களில் சில இடத்துல, ஆக மொத்தத்தில் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. பாப் சம்ஜாத்தே हैं तुम्हारी बुद्धि का भटकना बंद. சிவ் பாபா புரிய வைக்கிறாரு, அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் கேட்கும்போது இந்த புத்தி அலைப்பாய்வதை நிறுத்திவிடுங்கள். புத்திக்கோ ஏக் டிகானே லகாவோ, புத்தியை ஒரு நிலைப்படுத்துங்கள். பேஹதுக்கே பாப்கோ ஹி யாது கரோ, எல்லையற்ற தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். ये तो रूहानी बच्चे जानते हैं, अब सारी दुनिया तमो प्रधान है. தற்பொழுது ஆன்மீக குழந்தைகளை தெரிந்துள்ளார்கள், இந்த உலகம் முழு உலகமே தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. ஆத்மாயே ஹி சத்தோ பிரதான தி நம்பர்வார் புருஷாரத் அனுசார்.
ஆத்மாக்கள் ஒரு காலத்தில் சத்தோ பிரதானமாக இருந்தாங்க, தேவதை போல. நம்பர் வார் வரிசை கிரமமாக அப்படி ஆயிட்டாங்க. இப்போ தேவதையாக இருந்தவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வரிசை கிரமமான புருஷார்த் அனுசார் தேவதைகள் எல்லாருமே இப்போ அந்த தெய்வ நிலையிலேருந்து கீழே இறங்கி மனிதாபிமானத்தையும் விட்டுட்டு ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆத்மாயே ஹி சத்தோ பிரதானத்தி நம்பர்வார் புருஷார்த் அனுசார். மீண்டும் ஆத்மாக்களை சத்தோ பிரதானமாக ஆக்க வந்திருக்கிறாரு அவங்கவுங்க செய்யக்கூடிய முயற்சியின் அனுசாரம் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. अब तमो प्रधान बनी है, फिर बाप कहते हैं सतो प्रधान बनना है. இப்போ ஆத்மாக்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். பாபா சொல்றாரு சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. अब इसलिए अपनी बुद्धि को बाप के साथ लगावो. நம்ம யாரை நினைக்கிறோமோ அவங்கள போலவே ஆயிடுவோம். அதனால் இப்போ நம்மளுடைய புத்தியை என்ன ஆக்கணும் அப்படின்னா சத்தோ பிரதானமாக ஆக்க வேண்டும். அதனால் புத்தியை பாபாகிட்ட தான் வைக்கணும். ஏன்னா பாபா தான் சத்தோ பிரதானமான ஆத்மாவாக இப்போதைக்கு அவர் தான் இருக்கிறாரு. எவர் பியூராக இருக்கிறாரு அவரை நினைக்க நினைக்க நம்ம மனசு கூட அந்த உண்மையான சுத்திகரிக்கப்படும், பியூரிட்டி வரும், மன தூய்மை அமையும். अब वापस जाना है और कोई को भी पता नहीं कि हमको वापस घर जाना है. இப்பொழுது நாம் வீடு திரும்ப வேண்டும், யாருக்குமே தெரியாது நாம் வீடு திரும்ப வேண்டும் என்று. और कोई भी नहीं होगा जिसको डायरेक्शन मिलते हो कि बच्चे मुझे बाप को याद करो. வேற யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. இப்போ பாபா குழந்தைங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு, குழந்தாய் என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. கித்னி சஹஜ் பாத்து சம்ஜாத்தே ஹேன். பாபா எவ்வளோ எளிமையான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கின்றார். சிர்ஃப் பாப் கோ யாத் கரோ தோ துமாரே விகர்ம வினாஷ் ஹோ ஜாயேங்கே. இப்போ நாம் செய்ய வேண்டியது பாபாவை நினைவு செய்ய வேண்டும், அப்பொழுது நம்மளுடைய விகர்மங்கள் விநாசமாகும். और कोई ऐसा समझा न सके बाप ही समझाते हैं. வேற யாராலையும் இந்த மாதிரி புரிய வைக்க முடியாது, சிவ தந்தை தான் நம்மளுக்கு ஞானத்தை நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். जिसमें प्रवेश किया वो भी सुनते हैं. இப்போ இந்த யார் உடம்புல சிவாபா வந்திருக்கிறாரோ அவரு தான் ஞானத்தை முதல்ல கேட்குறாரு. पतित से पावन बनने की और उस पर चलने की सबसे अच्छी मत बाप देते हैं. पतित நிலையிலிருந்து தூய்மை ஆக்குவதற்காக ஒரு நல்ல வழியை பாபா கொடுக்கின்றார். பாபா कहते हैं बच्चे तुम ही सतो प्रधान थे अब फिर बनना है. பாபா சொல்றாரு நீங்க தான் ஒரு காலத்துல சத்தோ பிரதானமா இருந்தீங்க, இப்ப அந்த மாதிரி ஆக வேண்டும். तुम ही आदि सनातन देवी देवता धर्म कहते फिर 84 जन्म भोग कौड़ी मिसल बन पड़े हो. நீங்க தான் ஆதி சனாத்தன் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் 84 வேஷத்தை முழுமையாக எடுத்து முடிச்சு ஆத்மா டோட்டலாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. வைரமாக இருந்த நீங்கள் சோழியாக ஆயிட்டீங்க. தும் ஹீரே மிசல்தே அபு ஃபிர் பன்னா ஹை. இப்போ மீண்டும் வைரமாக ஆக வேண்டும். बाबा बहुत सिंपल बात सुनाते हैं कि अपने को आत्मा समझो. வைரமாக இருந்தவங்க சொழியாயிட்டீங்க, இப்போ பாபா சிம்பிளான விஷயம் சொல்கிறாரு, மீண்டும் வைரம் ஆகணும்னா உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாவும் को ही वापस जाना है, शरीर तो नहीं जाएगा ना. ஆத்மா தான் வாபஸ் மேலே திரும்ப செல்ல வேண்டும், ஷரீரம் செல்லாது. बाप के पास खुशी से जाना है.
இப்போ நம்ம பாபாகிட்ட போகும் பொழுது சந்தோஷமாக போகணும், குஷி குஷியாக செல்ல வேண்டும். बाप जो श्रीमत देते हैं उससे ही तुम श्रेष्ठ बनेंगे. இப்போ பாபா நம்மளுக்கு எந்த ஸ்ரீமத்து கொடுக்குறாரோ அதன்படி நடக்கும் பொழுது தான் நாம் சிறந்தவர்களாக ஆக முடியும். पवित्र आत्माएं मूल वतन में जाकर फिर आएंगी तो नया शरीर लेंगी. இப்போ அந்த தூய்மையான ஆத்மாக்கள் மூலவதனத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது புதிய சரீரம் அவங்களுக்கு கிடைக்கும். ये तो निश्चय है ना, तो फिर वही तात लगी रहे. இந்த ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும், அப்பதான் அந்த ஆன்மீக போதை இருக்கும். देवी गुण भी धारण करने हैं तो बहुत फायदा होगा. அப்போ தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும், இதில் அதிகமான லாபம் இருக்கும். स्टूडेंट जो अच्छी पढ़ाई पढ़ते हैं वही ऊंच पद पाते हैं. ஸ்டூடெண்ட்ஸ் யார் நல்ல படிப்பு படிக்கின்றார்களோ அவர்களே உயர்ந்த பதவியையும் அடைவார்கள். ये भी पढ़ाई है, இது கூட ஒரு படிப்பாகும். तुम कल्प कल्प ऐसा ही पढ़ते हो. பாபா சொல்றாரு, நீங்க கல்ப கல்பமா இப்படி தான் படிக்கிறீங்க. बाप भी कल्प कल्प ऐसा ही पढ़ाते हैं. शिव बाबा கூட கல்பத்தில் ஒரு முறை வராரு, இப்படி தான் உங்களுக்கு பாடமும் எடுக்கிறாரு. जो டைம் பாஸ் हुआ वह ड्रामा. இது வரைக்கும் என்ன டைம் பாஸ் ஆயிருக்கு? 2023 வரைக்கும் பாஸ் ஆகிருக்கு. வாழ்க்கையில் எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு? பாஸ்ட் எல்லாமே பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதனால் ஃபுல் ஸ்டாப் வச்சுடுங்க. இது வரைக்கும் நடந்து முடிஞ்சதை ட்ராமா என்று நினச்சிக்கோங்க. அப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், இப்படி பேசாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், அப்படிலாம் நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது இருக்கணுமோ ட்ராமாவில் அதுதான் நடந்திருக்கு. அதனால் फुल स्टॉप வச்சிடுங்க. ड्रामा अनुसार ही बाप की और बच्चों की एक्ट चली. ட்ராமா அனுசாரம் தான் பாபாவும் ஆக்ட் பண்ணுறாரு, நாடக மேடையில் குழந்தைகளும் ஆக்ட் பண்ணுறாங்க. பாபா ராய் தோ டீக்கு தேத்தே ஹைனா. பாபா நல்ல முறையில் தானே வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். பச்சே கஹதே ஹை பாபா ஹம் ஆப்கோ கடி கடி புல் ஜாத்தே ஹை. பாபா கிட்ட குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா நான் உங்களை அடிக்கடி மறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எஹி தோ மாயா கா தூஃபான் ஹை. இதுதான் மாயா கொண்டு வர புயல். நம்ம பாபா மறக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் பாப் சமான் ஆகி இருக்கலாம். அதனால தான் இந்த மாயா புயல் எடுத்துகிட்டு பாபாவுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கொண்டுட்டு வர்றது மாயாவுடைய புயல். மாயா தீவா புஜா தேத்தி ஹை. மாயா பூனு ஊதி அந்த இந்த விளக்கு இருக்கு இல்லையா, ஆத்ம தீபத்தை அணைத்து விடுகின்றது. बच्चे कहते हैं बाबा हम आपको घड़ी घड़ी भूल जाते हैं. ஆத்ம தீபம் அணைஞ்சா ஆத்மா மனுஷங்களை பாஸ்ட்டை எது நினைக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்புறம் குழந்தைங்க பாபாட்ட சொல்கிறாங்க, பாபா நான் உங்களை அடிக்கடி மறந்துடுறேன் பாபா. यही तो माया का तूफान है. माया दीवा बुझा देती है. बाप को क्षमा भी कहते हैं, सर्वशक्तिमान ஆல்மைட்டி அத்தாரிட்டி भी कहते हैं. பாபாவை ஒளியாகவும் இருக்கிறாரு, ஆல்மைட்டி அத்தாரிட்டியாகவும் இருக்கிறாரு. ஒளி என்ன பண்ணுறாரு, அணைஞ்ச விளக்க அப்படியே விட்டுருவாரா, திரும்பவும் ஏற்றுறாரு. ஆத்ம தீபத்தை மாயா அணைச்சி விட்டா ஸ்ரீ பாபா ஏற்றி விடுறாரு. சர்வசக்திமான் அத்தாரிட்டியாக இருக்கிறாரு. மாயா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டா கடவுள் சார்ஜ் பண்ணி விட்டுறாரு. இதுதான் இங்கே நடக்குது விளையாட்டு சங்கம யுகத்தில். जो भी वेद शास्त्र हैं सबका सार बतलाते हैं. ஸ்ரீ பாபா அனைத்து வேதங்கள் சாஸ்திரத்தினுடைய சாரத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. वह नॉलेजफुल है, सृष्टि के आदि मध्य अंत का राज समझाते हैं. இப்போ ஸ்ரீ பாபா நாலேஜில் ஃபுல்லாக இருக்கிறாரு, சிருஷ்டியினுடைய முதல் இடை கடை ரகசியத்தை புரிய வைக்கின்றார். ஏ பிரம்மா பாபா பி கஹேங்கே ஹம் பச்சோं को समझाते हैं. இந்த பிரம்மா பாபா கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு.
बाप कहेंगे तुम बच्चों को समझाता हूँ. ஸ்ரீபாபாவும் சொல்றாரு, நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றேன். உஸ்மே ஏ பிரம்மா பி ஆ ஜாத்தா ஹை. இதுல இந்த பிரம்மாவும் வந்துடுறாரு. இஸ்மே மூஞ்சினே கி பாத்து நஹி. இதுல நம்ம குழப்பம் அடைகிறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. சில நேரங்களில் பிரம்மா பாபா சொல்லலாம்ல, பல நேரங்களில் ஸ்ரீபாபா தான் சொல்கிறாரு. ஒரு சில விஷயங்களை பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தோட ஆதாரத்தில் ஷேர் பண்ணுறாரு. அப்போ இதில் எதுக்கு குழப்பம் அடையணும்? அதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. பாப்பு கஹேங்கே தும் பச்சோं को समझाता हूँ. ஸ்ரீபாபா சொல்கிறாரு, குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ये है बहुत सहज राजयोग. இது மிகவும் எளிதான ராஜயோகமாகும். तुम राज ऋषि हो. நீங்கள் ராஜ ரிஷியாக விளங்குகின்றீர்கள். ரிஷி பவித்ர ஆத்மா கோ கஹா ஜாத்தா ஹை. இந்த ரிஷி அப்படின்னு யாரை சொல்கிறோன்னா தூய்மையான ஆத்மாக்களை தான் சொல்கின்றோம். துமாரே ஜெய்சா ரிஷி தோ கோயி ஹோன சக்கே. உங்களை மாதிரி ஒரு ரிஷி உலகத்தில் யாருமே கிடையாது. ஆத்மா கோஹி ரிஷி கஹா ஜாத்தா ஹை. ஆத்மாவை தான் ரிஷி அப்படின்னு சொல்கிறோம். शरीर को नहीं कहेंगे. आत्मा है ऋषि, राज ऋषि. சரீரத்தை நம்ம ரிஷின்னு சொல்லலை, ஆத்மாவை தான் சொல்கிறோம். சாதாரண ரிஷியா? ராஜ ரிஷி ஆத்மா தான். ராஜ்ய காசே லேத்தே ஹை. இந்த ராஜ்யத்தை எங்கிருந்து அடைகின்றார்கள்? பாப்சே, பாபாவிடமிருந்து அடைகின்றார்கள். तो तुम बच्चों को कितनी खुशी रहनी चाहिए. இப்போ சொல்லுங்க, குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளோ குஷியோடு இருக்கணும். அம்ம ஸ்ரீ பாபா சே ராஜ்ய பாக்ய லே ரஹே ஹை. நம்ம சிவ தந்தையிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றோம். பாப்னே ஸ்மிருதி திலாயி ஹை தும் விஸ்வ கே மாலிக் தே ஃபிர் புனர்ஜனம் லேத்தே லேத்தே நீச்சே உத்தர்த்தே ஆயே ஹோ. இப்போ ஸ்ரீபாபா உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார், நீங்கள் ஒரு காலத்தில் உலகத்தின் எஜமானனாக இருந்தீங்க, அப்புறம் மறுபிறவி எடுத்து எடுத்து கீழே இறங்கிட்டீங்க. தேவதாவும் கே சித்திர பி ஹை. தேவதைகளோடைய சித்திரம் கூட இருக்குல்ல, தேவதைகளுடைய சிலை இருக்கு, அது உங்களுடையது தான். மனுஷ சம்ஜித்தே ஹை ஏ ஜோதி ஜோத் சமாகயே. மனிதர்கள் நினைக்கிறாங்க இந்த ஜோதியோட ஜோதியா முழுகி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. अब बाप ने समझाया है एक भी मनुष्य ज्योति ज्योत नहीं समाता. ஸ்ரீபாபா புரிய வைக்கிறாரு, ஒரு மனிதன் கூட ஜோதியோட ஜோதியா ஐக்கியமாகவே இல்லை அப்படின்றது தான் நிஜம். இதை ஸ்ரீபாபா புரிய வைக்கிறாரு. கோயி பி முக்தி ஜீவன் முக்தி பா நஹி சக்தே. யாருமே இது வரைக்கும் இந்த முக்தி ஜீவன் முக்தியை அடையவே இல்லை அப்படின்னு ஸ்ரீபாபா சொல்றாரு. तो सारा दिन अंदर में बच्चों के विचार चलने चाहिए. இப்போ முழு நாளும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். जितना याद में रहेंगे उतना खुशी होगी. இப்போ எவ்வளோ பாபாவை நினைக்கிறோமோ அவ்வளோ ஆத்மா குஷி அடையும். இப்போ அந்த பசு இருக்கு இல்லையா, அது புல்லை சாப்பிடுது, அதுக்கப்புறம் அது அசை போடுது. அசை போட்டால் தான் பசு அந்த புல் ஜீரணமாகும். ஜீரணமானதான் பிளட்டாக மாறும். அந்த பிளட்டு அந்த பசுக்கு சக்தியை கொடுக்குது. இந்த உடலுக்கான சக்தி புல் சாப்பிட்றதுனால மட்டும் வரல, அந்த புல் ஜீரணமானால் தான் பிளட்டாகவே மாறும். அதே மாதிரி தான் ஆத்மாவுடைய சக்தி ஞான பலம் யோக பலம்னு சொல்கிறாருல்ல. ஞானத்தை கேட்கறதுனால ஆத்மாவில் சக்தி அதிகரிக்காது. கேட்ட ஞானத்தை அசை போட்டு அதை டைஜஷன் பண்ணிடணும். ஞானத்தை முழுங்கிடணும் அசை போட்டு. மனன சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மனன சிந்தனை செய்யும் போதே குஷி கிடைக்கும். டைஜஷன் ஆயிடுச்சுன்னா சக்தி கிடைக்கும். அதுதான் பாபா சொல்கிறாரு, முழு நாளும் நம்ம ஞானத்தை நினச்சி நினச்சி சந்தோஷப்படலாம். குஷி கிடைக்கும். நினைக்கும் போதெல்லாம் குஷி கிடைக்கும். டைஜஷன் ஆயிடுச்சுன்னா ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். படாயி படானே வாலா
देखो कौन है நம்மளுக்கு இந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறவர் பாருங்க யார் இவரு श्री कृष्ण को लॉर्ड कृष्णा भी कहते हैं ஸ்ரீ கிருஷ்ணரே லார்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாங்க ஆனா லார்டு சிவான்னு சொல்றது இல்ல காட் சிவான் தான் சொல்றோம் भगवान को कभी लॉर्ड नहीं कहेंगे भगवाனை வந்து லார்டு அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் காட் उनको गॉडफादर ही कहते हैं இறைவனை गॉडफादर இறை தந்தை அப்படின்னு தானே சொல்றோம் वह हेवनली गॉडफादर இறைவன் சொர்க்கத்தை படைத்த गॉडफादर ஆவார் तुमको अब दिल से लगता है कि वही हेवनली गॉडफादर हेवन अर्थार्थ देवी राजधानी स्थापन कर रहे हैं இப்ப நம்மளுக்கு என்ன தோன்றுகின்றது அப்படின்னா அதே ஹெவன்லி காட்ஃபாதர் தான் இப்ப வந்திருக்கிறாரு அந்த ஹெவன் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றார் சத்தியுகமே தூசரா கோயி தரம் தான் நஹி இப்ப சத்தியுகத்துல வேற எந்த ரிலிஜியனுமே கிடையாது चित्र भी इन देवताओं के हैं उनको ही आदि सनातन देवी देवता कहा जाता है இந்த பிக்சர்ஸ்லாம் தேவதைகளுடையது அதனால இதுதான் ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம் யஹ விஸ்வ கே மாலிக் தே இவங்க தான் உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தாங்க உனோங்கோ கஹேங்கே சத்தியுகி தும் ஹோ சங்கம் யுகி இப்போ அவங்கள என்னன்னு சொல்லலாம் சத்தியுகம்னு சொல்லலாம் நம்மள சங்கம யுகம் சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் तुम जानते हो बाबा हमको राइटियस बनाते हैं இப்போ உங்களுக்கு தெரியுது ஸ்ரீ பாபா நம்மளை நேர்மையானவர்களாக நல்லவங்களா மாத்திட்டு இருக்கிறாரு तुम राइटियस बनते जाते हो நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதை மாறி போயிட்டீங்கல்ல ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கிறீங்க நேர்மையின் பக்கம் வந்துகிட்டே இருக்கிறீங்க விகாரி கோ அன்ரைட்டியஸ் கஹா ஜாத்தா ஹை இந்த விகாரத்துல போனவங்கள என்னன்னு சொல்றாங்க நேர்மையற்றவர்கள் அன்ரைட்டியஸ் அவங்க தவறான பாதையை சூஸ் பண்ணிட்டாங்க நாம கூட அப்படிதான் துவாபரயுகத்துல தவறான பாதையில போய் அடிபட்டு திருந்தி இப்ப வந்திருக்கிறோம் சரியான மார்க்கத்துக்காக ஏ தேவதாயே பவித்ர ஹை சத்தியுகம் திரேதாயுகத்துல தேவதைகள் எல்லாருமே தூய்மையாகத்தான் இருந்தாங்க லைட் பி பவித்ரதா கி திகாயி ஹை இந்த ஒளி கூட பவித்ரதாவுக்கு தான் காண்பிக்கப்படுகின்றது அன்ரைட்டியஸ் மானா ஏக் பி கதம் ரைட் நஹி அன்ரைட்டியஸ் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கூட ரைட்டாவே எடுக்கிறது இல்லை எல்லாமே தப்பா செய்ய வேண்டியது அப்புறம் அடிபட்டுட்டு கடவுள்கிட்ட வந்து புலம்ப வேண்டியது ராங் டைரக்ஷன்ல போறதுனால शिवालय से उतर वैश्यालय में आ जाते हैं இப்படி ராங் டைரக்ஷனில் போய் அந்த கடவுள் ஆரம்பித்த அந்த சிவாலயத்திலிருந்து வந்து வைஷ்யாலயத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்க கடைசியில் ஏ பாத்தே நயா கோயி சமஜ்னா சக்கே புதுசாக வரவங்களுக்கு ஒன்றும் புரியாது இவங்க என்ன சொல்கிறாங்க சிவாலயத்துலேருந்து வைஷ்யாலயமா அப்படின்னு நினைப்பாங்க ஜப் தக் தும் உனக்கோ பாப்கா பரிச்சை அச்சி தரஃப் நா தோ அது எது வரைக்கும் நீங்கள் வந்து கடவுளோட அறிமுகத்தை சரியாக புரிய வைக்கல அதாவது ஹெவன்லி காட்ஃபாதர் சொர்க்கத்தை படைச்சதே கடவுள் தாங்க அதனால தான் அதுக்கு சிவாலயம்னு பேர் சிவன் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை குழந்தைங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றக்காக தான் அந்த சிவாலயத்தை படைச்சாரு அதை நீங்கள் வைஷாலயமாக மாற்றி வச்சுருக்கிறீங்க அதுதான் சொல்ல வராரு ஆனால் நீங்கள் சிவனை பற்றி புரிய வைக்காத வரைக்கும் நீங்கள் சிவாலயம் வைஷாலயம்னா என்ன புரியும் மற்றவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு हेवन और हेल दोनों अक्षर है हेवन हेल स्वर्गम नरகம் அப்படினா ரெண்டு வார்த்தை இருக்கின்றது சுக்கு அவரு துக்கு ஸ்வர்க அவரு நரக்கு சொர்க்கத்துல எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க ஈவன் 5 தத்துவங்கள் கூட நிம்மதியா இருந்தது இன்னைக்கு நரகத்துல எல்லாரும் துக்கப்படுறாங்க 5 தத்துவங்களும் பொல்யூஷன் ஆகி துக்கப்படுது இயற்கையே சீர வெச்சவங்க யாரு மனுஷங்க மாறினா இயற்கை மாறும் மனுஷன் சொல்றாங்களே என்னுடைய நேச்சரே அப்படிதான் அந்த நேச்சரை மாத்தினாதான் இந்த நேச்சர் மாறும் தெய்வீக நேச்சர் வந்தாதான் இந்த நேச்சர் மாறும் तुम जानते हो भारत में सुख था अभी दुख है உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாரத நாட்டில் சுகம் இருந்தது இப்போ என்ன இருக்கு துக்கம் தான் இருக்கு
फिर बाप आकर सुख देते हैं. இப்போ இறைவன் அவதரித்து விட்டார். எதுக்காக? சுகத்தை கொடுப்பதற்காக. अब दुख का समय खत्म होना है. இப்போ அந்த துக்கத்தோட சமயம் முடிய போகின்றது. பாபா बच्चों के लिए सुख की सौगात ले आते हैं. இப்போ சிவபாபா குழந்தைகளுக்காக சுகத்தினுடைய கிஃப்ட் எடுத்து கொண்டு வந்துள்ளார். सबको सुख देते हैं तब तो सब उनकी பந்தகி கருத்தே ஹ. இப்போ பாபா வந்திருக்கிறாரு, எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறாரு. அதனால தான் எல்லாருமே கடவுளை வணங்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சிவனுக்கு நல்ல பெயர் இருக்கு. அப்படின்னா இப்போவும் கிருஷ்ணர் கடவுள் நினைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் மேக்சிமம் கடவுளை புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வணங்க தான் செய்கிறாங்க. கடவுளை வெறுக்கிறது யாராலையுமே முடியாது. ஈவன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட அவங்க மனசால சொல்லலை. இந்த மனுஷங்க செய்கிற அட்டூழியத்தினால தான் அவங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே எல்லாரும் மனசுலேயும் கடவுளுக்கு நல்ல பேர் தான் இருக்குது. ஏன்னா அவர் உலகத்தில் ரொம்ப நல்லவர் கடவுள் மட்டும்தான். அப்போ அவரை நினைக்காம யாரை நினைப்பாங்க? சன்னியாசி உதாசி பி தபஸ்யா கருத்தேன். இந்த சாமியார் சன்னியாசி எல்லாரும் அந்த கடவுளை தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, தபஸ் பண்ணுறாங்க. உன்கோ பி கோய் ந கோய் ஆஷ் ஜரூர் ரஹ்தி ஹை. ஆசையே இல்லை சாமியாரங்களுக்கு அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு கூட ஏதோ ஒரு ஆசை இருக்க தான் செய்கின்றது. சத்தியுகமே ஐசி கோயி பாத்து நஹி. சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயமே கிடையாது. வஹா அவரு கோயி தரம் வாலே ஹோத்தே ஹி நஹி. அங்கே வேற எந்த ரிலிஜியன்காரங்க இருக்கிறது கிடையாது. தும் தோ அப் புருஷாரத்து கர் ரஹே ஹோ நई दुनिया में जाने के लिए. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறது எதுக்காக? புது உலகத்திற்கு செல்வதற்காக. जानते हो वह है सुखधाम, वह है शांतिधाम, यह है दुखधाम. உங்களுக்கு தெரியும் சத்தியுகம் சுகம் நிறைஞ்ச உலகம். அங்கே போனோன்னா வயா சாந்தி தாம். இப்போ என்ன இருக்கு? துக்கதாமம் தான் இருக்கு. तुम अभी संगम पर हो, उत्तम पुरुष बनने के लिए पुरुषार्थ कर रहे हो. நீங்கள் இப்போ இருக்கிறது சங்கம யுகத்தில். துக்கதாமத்திலையும் கிடையாது, சுகதாமத்திலையும் கிடையாது, சாந்தி தாமத்திலையும் கிடையாது. கடைசியில் சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் சங்கம யுகத்தில் உத்தம புருஷ ஆகிறதுக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். புருஷாரத்து பகுத் அச்சி ரீதி கர்னா ஹை. நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை நல்ல முறையில் செய்ய வேண்டும். படைசே கபி ரூட்னா நெய் ஹை. படிப்பில் ஒரு பொழுதும் கோபித்து கொள்ளக்கூடாது. कोई से अनबनी होती है तो पढ़ाई नहीं छोड़नी चाहिए. இப்போ பாபா வீட்டில் நிறைய பிகேஸ் இருக்காங்க. எல்லாரும் அப்படியே பர்ஃபெக்டாக இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்லேயே 4 பேர் 4 விதமாக இருக்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தானே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது கூட ஈஸ்வரிய ஃபேமிலி தான். இங்கேயும் 4 பேர் 4 விதமாக தான் இருப்பாங்க. பாபா சொன்னது அப்படியே 100% ஸ்ரீமத்தை கடைப்பிடிச்சா இந்நேரம் சொர்க்கம் வந்திருக்கும் பூமியில். 4 பேர் 4 விதமாக தான் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, ஏன் இதை வீடாக நினைக்க மாட்டிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக பாபா விட்டு போயிடலாமா? படிப்பை நிறுத்தினா யார் பாதுகாப்பு கொடுக்க போகிறது? படைசே லட்னே ஜெகனேக்கா தைலுக்கு நெய். அவங்கள எனக்கு பிடிக்கல, அதனால நான் கிளாஸுக்கு போக மாட்டேன். நீங்கள் இப்போ யார்கிட்ட கோச்சிக்கிறீங்க? மனுஷங்கிட்டே கடவுள்கிட்டயா? இந்த ஞானம் யார் கொடுத்துட்ருக்குறாங்க? படைங்கே லிக்கேங்கே ஹூங்கே நவாபு, லடேங்கே ஜெகடேங்கே தோ நவாபு கைசே பண்ணேங்கே. நல்லா படித்து யோகா பண்ணால் பெரிய நவாபு மாதிரி வாழலாம் சத்தியுகத்தில். அதை விட்டுட்டு எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி பதவியை கொடுக்கறது? फिर तमो प्रधान चलन हो जाती है. நீங்கள் பாடமே ஒழுங்காக கேட்கல அப்படின்னா யோகா வராது. ஞானம் இல்லைன்னா யோகா இருக்காது. ஞானம் யோகம் ரெண்டுமே இல்லைன்னா தாரணை இருக்காது. அப்போ நடத்தை எப்படி இருக்கும்? தமோ பிரதானமாக ஆகிவிடும். हर एक को अपनी उन्नति का ख्याल करना चाहिए. இதில் செல்ஃபிஷாக இருந்தால் தப்பே கிடையாதுங்க. நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நல்லா படித்து நல்லா முன்னேறுறாங்க. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு நினைக்கிறது தப்பா?
தப்பே கிடையாது. அது ஸ்வமான், அது அபிமான் கிடையாது. நல்லா படிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அதனால உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒழுங்கா முயற்சி பண்ணுங்க. बाप कहते हैं, हे आत्माएं, बाप को याद करो तो विकर्म विनाश होंगे और தெய்வீ குண் भी धारण होंगे. ஹே ஆத்மாக்களே அப்படின்னு கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க பாபாவை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது விகர்மம் விநாசமாகும் மற்றும் தெய்வீக குணங்கள் அனைத்தும் தாரணையாகும். அகர் லக்ஷ்மி நாராயண ஜெய்சா பன்னா है तो बाप ने ही उनको भी ऐसा बनाया. இப்போ நான் லக்ஷ்மி நாராயண் மாதிரி ஆகணும் நினைக்கிறது தப்பு கிடையாது. பாபா தானே அவங்கள அப்படி ஆக்கி இருக்கிறாரு. பாப் कहते हैं तुम ही ये राज्य करते थे. பாபா சொல்றாரு, ஒரு லக்ஷ்மி நாராயண் இல்லையே, அங்கே 8 லக்ஷ்மி நாராயண் இருக்காங்க. அது இல்லாமல் முக்கியமான விஷயம், சிற்றரசர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பெரிய ராஜா ஆகலைன்னா சின்ன ராஜாவாவது அவங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் தான் ஒரு காலத்தில் ராஜ்யம் பண்ணீங்க, ஞாபகம் வருதா? 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரத நாட்டை ஆட்சி புரிஞ்சிங்க. அப்போ ஃபிர் தும்கோ ஹீ பண்ணாக. இப்போ லாஸ்ட் பர்த்து மீண்டும் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, ராஜ்யம் ஆக்காமல் விட போகிறதே இல்லை. அதனால தான் என்ன யோகம் சொல்லி கொடுக்குறாரு? ராஜயோக பாப்பு சங்கம் பர் ஹீ சிக்காத்தே ஹை. கடவுள் சொல்லி தரக்கூடிய யோகம் ராஜயோகம். மனுஷங்க ஹட்டு யோகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஹட்டு அப்படின்னா பிடிவாதம். உடலை வருத்தி கடவுளை நினைக்கிறாங்க. பாபா சொல்றாரு, உடலை மறந்து கடவுளை நினைங்கன்றார். இது ராஜயோகம். புத்தியின் மூலமா உடலை மறந்து கடவுளை நினைக்கிறது ராஜயோகம். உடலை வருத்தி கடவுளை நினைக்கிறது ஹட்டு யோகம். எது ஈஸி? ராஜயோகம் தான் ஈஸி. बाप कहते हैं तुम ही राज्य करते थे, तुम कल्प कल्प ये बनते हो. இப்போ நீங்கள் தான் ராஜ்யம் பண்ணீங்க, ஒவ்வொரு கல்பத்திலையும் இப்படி தான் ஆக போகிறீங்க. ஐசா நெய் சதைவ கலியுகையே செல்தா ரஹேகா. இப்போ அப்படி கிடையாது, எப்போவுமே கலியுகம் தான் நடக்கும் அப்படின்னு கிடையாது. கலியுகே பாது சத்தியுக ஏ சக்கர ஃபிர்தா ஹை ஜரூர். இந்த கலியுகம் முடிச்சதுக்கு அப்புறமா சத்தியுகம் வரும். இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். சத்தியுகமே மனுஷ கம்முத்தே அப்போ ஃபிர் ஜரூர் கம் ஹோனே சாஹியே. இப்போ பாபா சொல்கிறாரு, சத்தியுகத்தில் மனிதர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க, இப்போ கண்டிப்பாக குறைவாக தான் இருப்பாங்க. பிகேஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? பாப்புலேஷனே கம்மி தான் பிகேஸோட பாப்புலேஷன். ஏதோ சகஜ சம்ஜ்னே கி பாத்தே ஹை. அதனால இது எல்லாத்தையுமே எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். பீத்தி ஹுயி கஹானி சுனாத்தே ஹை. இப்போ நாம் நடந்து முடிஞ்ச கதை தான் கேட்டுட்டு இருக்கோம், அதனால இதுக்கு ஹிஸ்ட்ரி வரலாறுன்னு பேர். छोटी सी कहानी है, சின்ன கதை தான், சத்யநாராயண் கதை இது. वास्तव में है बड़ी परंतु समझने में छोटी है. இது என்ன உண்மையில் சொன்னால் 5000 வருஷத்தோட கதை. 5000 வருஷத்தோட கதையை ஒரு செகண்டில் புரிஞ்சிக்கலாம். 84 ஜென்மோ கா ராஸ் ஹை. இதில் 84 ஜென்மத்தோட சீக்ரெட் இருக்கு. तुमको भी आगे मालूम नहीं था, अब तुम समझते हो हम पढ़ रहे हैं. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பற்றி தெரியாது, இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க. அதற்கான படிப்பை நாம் படித்து கொண்டு இருக்கின்றோம். यह है संगम युग की पढ़ाई. இது சங்கம யுகத்தின் படிப்பாகும். अब ड्रामा का चक्र फिर कर आया है, फिर सतयुग से लेकर शुरू होगा. இப்போ இந்த ட்ராமாவுடைய சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. பிறகு சத்தியுகத்திலிருந்து நெக்ஸ்ட் சைக்கிள் ஆரம்பமாகும். ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு கல்பம் ஆகுது, 5000 வருஷம் ஆகுது. इस पुरानी सृष्टि को बदलना है. இந்த பழைய சிருஷ்டி எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருக்க போகுது? இப்போ அது மாறி தான் ஆகணும். कलियुगी जंगल का विनाश होगा, फिर சத்தியுகி फूलों का बगीचा होगा. இந்த கலியுகம்ன்ற காடு, முட்கள் நிறைஞ்ச காடு, இது விநாசமாகும். அதுக்கப்புறம்தான் இந்த சத்தியுகம்ன்ற
பூந்தோட்டம் ஸ்தாபனை ஆகும். फूल தெய்வீ குண வாलों को कहा जाता है. இந்த பூ அப்படின்னு சொல்றது தெய்வீக குணங்கள் நிறைஞ்சது தான் பூன்னு சொல்றோம். காண்டா அசுரி குண வாலே को कहा जाता है. இந்த முள்ளு அப்படின்னு சொல்றது அசுர குணங்களை தான் முள்ளு அப்படின்னு சொல்றோம். अपने को देखना है मेरे में कोई अवगुण तो नहीं है. இப்போ என்னையே நான் பார்க்கணும், எனக்குள்ள ஏதேனும் அவகுணம் இருக்கின்றதா என்று. अभी हम देवता बनने लायक बन रहे हैं तो देवी गुण जरूर धारण करना पड़े. நான் தேவதை ஆகிறதுக்காக முயற்சி பண்றேன்னா தெய்வீக குணங்களை அவசியம் தாரணை செய்ய வேண்டும். बाप टीचर सतगुरु बनकर आते हैं तो कैरेक्टर जरूर सुधरना पड़े. இப்போ சிவபாபா டீச்சரா சத்துகுருவா அப்பாவா வந்திருக்கிறாருன்னா நம்மளுடைய கேரக்டரை கொஞ்சம் நம்ம மாற்றிக்க தான் ஆகணும். மாற்றிக்கணுமா வேணாமா? கடவுளே பாடம் எடுக்கிறார், இவ்வளோ வருஷமாக கேட்குறோம், கேரக்டர் மாறவே இல்லைன்னா கொஞ்சம் மாறிங்க. மனுஷ कहते हैं सबके कैरेक्टर खराब हैं. இந்த மனுஷங்க இருக்காங்களே கலியுகத்தில் எல்லாருடைய கேரக்டர் கெட்டு போயிருக்கு, கெட்டவங்களா இருக்காங்க. लेकिन अच्छा कैरेक्टर किसको कहा जाता है ये भी जानते नहीं. நீங்கள் ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லி பாருங்க, கோவம் வரும். இன்னைக்கு உலகத்தில் எல்லாருமே கெட்டு போய் கிடக்குறாங்க, ஆனால் சொன்னால் கோவம் மட்டும் தலைக்கு மேலே வரும். ஏன்னா அவங்களுக்கு அவங்கள நல்லவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக நடக்கிறவங்க தேவதைகள் மட்டும்தான். அந்த தேவதைகளோட கம்பேரிசன் பண்ணி பார்க்க சொன்னாதான் தெரியும் கேரக்டர் எவ்வளோ கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. तुम समझा सकते हो इन देवताओं के कैरेक्टर अच्छे थे ना. அப்போ ஒரிஜினல் கேரக்டர் நல்ல கேரக்டர் தேவதைகளோட கேரக்டர் தான். அவங்க அன்பாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, தைரியமாகவும் இருப்பாங்க, பணிவாக இருப்பாங்க. இந்த தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்க தான் நல்ல கேரக்டர். ये कभी किसको दुख नहीं देते थे. இந்த தேவதைகள் கனவுல கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. कोई की चलन अच्छी होती है तो कहते हैं ये तो जैसा देवी है, इनके बोल कितना मीठे हैं. இப்போ சில பேரோட நடத்தை ரொம்ப ராயலாக இருக்கும், அப்படியே நடக்கிறது பூமிக்கே வலிக்காது, தேவதை போல் நடக்கிறாங்க. அவங்க பேசினா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், தேவதை போல் பேசுகிறாங்க. சிலர் நடந்தால் பூமியே அதிரும். அப்போ இவங்க என்ன ராட்சசன் மாதிரி நடக்கிறாங்க, பேசினா வார்த்தையெல்லாம் ராட்சசி மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ கோவம், அதனால ராட்சசி மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ராட்சசர்களோட உலகம் அப்படி தானே இருக்கும், ராவண ராஜ்யம் இல்லை. அதனால அவங்களுக்கு நீங்கள் கேரக்டரை கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னால் கோவம் வரும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதான் கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியல முதல்ல. அதனால் எடுத்த எடுப்பில் இது மாதிரிலாம் ஞானத்தை சொல்லிடாதீங்க. அன்பாக அமைதியாக தேவதைகளோட கேரக்டரை புரிய வைங்க. அப்புறமா தான் அவங்களே ரியலைசேஷன் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் பாசிட்டிவ் அப்ரோச் தான். தேவி குண் தாரன் கர்னே ஹை. தேவதைகளை பற்றி நல்லா புரிய வச்சுட்டு அப்புறம் சொல்லுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஜோ ஜெய்சா வைசா ஹீ பண்ணாயிங்கன்னா இப்போ நம்ம யாரோட சேர்றோமோ அவங்கள மாதிரி தானே ஆகும். கடவுளோடைய அருகாமையில் இருந்தோம்னா கடவுள் மாதிரி ஆகும். ஆனால் யாரோட அருகாமையில் அதிகமாக இருக்கிறோம் அது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். तुम सबको टीचर बनना है. எல்லாருமே டீச்சர் ஆகணும். டீச்சர்னா என்ன அர்த்தம்? டீச்சர்னா டீச் பண்ணணும். யாருக்குன்னா खुद को टीच करने वाले टीचर बनना है. எனக்கே நான் புரிய வச்சுக்கணும், நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு புரிய வச்சு எனக்குள்ள மாற்றத்தை நானே கொண்டுட்டு வரணும். டீச்சர் கே பச்சே டீச்சர் ஹே. நம்ம அப்பா டீச்சராக இருக்கிறாரு, டீச்சரோட குழந்தையும் டீச்சராக இருக்குது. தும் பாண்டவ சேனா ஹோனா. நீங்கள் பாண்டவ சேனையில் இருக்கின்றீர்கள். பாண்டவக்கா காம ஹை சப்கோ ராஸ்தா பத்தானா. இந்த பாண்டவர்களுடைய வேலை எல்லாருக்குமே வழி காட்டுவது ஆகும்.
देवी गुण धारण करने हैं, தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். गृहस्थ व्यवहार में भी रहना है, फैमिली लाइफலையும் இருக்கணும். घर में भी सर्विस कर सकते हो, பாபா சொல்றாரு நீங்க வீட்டில் இருந்தாலும் சேவை பண்ணலாம். जो आएंगे टीच करते रहेंगे, ऐसा बहुत है जो अपने पास गीता पाठशाला खोल बहुतों की सर्विस करते रहते हैं. உங்கள் வீட்டை தேடி யார் வராங்களோ அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. டீச்சரோட குழந்தைங்க கொஞ்சம் டீச் பண்ண கற்றுக்கோங்க. சில பேர் கீதா பாடசாலையே திறந்து வச்சுருக்காங்க வீட்டில், நிறைய பேருக்கு நல்லது செய்கிறாங்க. ஐசா நெய்க்கு யஹா ஆக்கர் பைட்னா அந்த மாதிரி கிடையாது, பாபா வீட்டில் வந்து உட்காந்துக்கணும்னு நினைக்காதீங்க. கன்னியாவும் கேலியே தோ பகுத்து சகஜ. கன்னியாஸுக்கு இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ஈஸியானது. மாஸ் 2 சக்கர லகாயா வீர் கயே கர், மாதத்துக்கு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடணும். கர்கா சன்னியாஸ் தோ நெய் கர்னா ஹை, நீங்கள் வாங்க சேவா பண்ணுங்க வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டை தியாகம் பண்ணிட்டீங்கன்னா அது நிறைய பிரச்சனையில் கொண்டுட்டு வந்து நிற்குது. அந்த காலத்தில் ஹேண்ட்ஸ் கம்மியாக இருந்தது, பாபா பண்ண வச்சார் தாதிங்களெல்லாம், ஃபேமிலி விட்டுட்டு வந்தாங்க. இப்போ தான் ஏகப்பட்ட ஹேண்ட்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே புருஷார்த்தம் பண்ணுங்கள். तुमको घर से बुलावा आता है तो जाते हो, तुमको मना नहीं है. வீட்டில் இருங்க, சேவைக்கு கூப்பிடும்போது நான் வீட்டிலேருந்தே சேவை பண்ணிக்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. எப்போ ப்ராக்டிக்கலாகவே சேவைன்னு வரும்பொழுது நீங்கள் ஃபீல்டில் வாங்க, சேவை பண்ணிங்களா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க. கொஞ்சம் பேலன்ஸும் வைக்க கற்றுக்கோங்க. इसमें कोई घाटे की बात नहीं है, அவர் பி உமங் ஆயேகா. நான் வந்து ஃபேமிலியில் இருக்கிறேன், சேவைக்கு என்னை கூப்பிட்றாங்க, அதனால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. சேவை பண்ணி பாருங்கள், ஊக்கம் உற்சாகம் அதிகமாக கிடைக்கும். हम भी अभी होशियार हुए हैं, नाम கூட நல்ல புத்திசாலியாக மாறி இருக்கிறோம். घर वालों को भी आप सामान बनाकर साथ ले जाएंगे. பாபா சொல்கிறாரு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கூட தனக்கு சமமாக மாற்றி பாபா கூட மேலே கூட்டிகிட்டு போகணும். ऐसे बहुत हैं जो घर में रहकर भी सेवा करते हैं तो होशियार हो जाते हैं. அந்த மாதிரி சில பேர் இருக்கிறாங்க, இருக்கிற இடத்துலேருந்து சேவை பண்ணி பண்ணி ரொம்ப புத்திசாலியாக மாறிடுறாங்க. बाप मुख्य बात समझाते हैं कि अपने को आत्मा समझो और मुझ बाप को याद करो. இப்போ முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, நான் ஒரு ஆத்மா. ரெண்டாவது, ஆத்மாவுடைய தந்தை ஷிவ் பாபா, அவரை நினைக்கணும். ஆத்மானு உணரணும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்படி உன்னதி கர்ணி ஹை, இதில் தான் உங்களுடைய முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் எதில் ஏற்படுது? ஒன்று, ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஆத்மாவின் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். घर में रहने वालों की यहाँ रहने वालों से भी अच्छी उन्नति हो सकती है. ஃபேமிலியில் இருந்தால் ஃபேமிலி ப்ராப்ளம் மட்டும்தான். அது கிட்டத்தட்ட அது என்ன சொல்லலாம், கணத்து தவளையாக இருக்கிறது. ஆனால் இது வந்து சரண்டர் லைஃப் வந்து கடலில் இருக்கிற தவளை. கணத்து தவளைனா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். இது கடல் தவளையில் ஊர் உலகத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அதனால பெஸ்ட்டு வீட்டில் இருந்து புருஷார்த்தம் பண்ணுறது தான். तुमको कभी मना नहीं की जाती है कि घर में नहीं जाओ, उन्हों का भी कल्याण करना है. பாபா வந்து வீட்டுக்கு போகாத இங்கேயே இருலாம் யாரையும் சொல்கிறது இல்லை. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறது? யார் பண்ணணும்? நம்ம தானே பண்ணணும். जिनको कल्याण करने की आदत पड़ जाती है वह रह नहीं सकते. யாருக்கு வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த பழக்கம் வருதோ அவங்களால வீட்டிலே இருக்கவும் முடியாது, சேவை பண்ணாமலே இருக்க முடியாது. ज्ञान और योग पूरा है तो कोई भी बेइज्जती नहीं कर सकते. அதனால் நீங்கள் சேவை வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் முதல்ல செக் பண்ணுங்க, அவங்க வந்து ஞானி யோகியாக இருக்கிறாங்களா, தாரணை நல்லா இருக்கா, இது மூணுத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேவை கொடுங்க. சில இடங்களில் டைரக்ட் சேவையில் வராங்க, கொஞ்சம் ஞானம் கேட்குறாங்க, ஆனால் யோக சக்தி கம்மியாக இருக்குது, தாரணை சுத்தம். அப்போ அவங்க சேவைன்னு போயிட்டு டிசர்வீஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க.
அதனால தான் புதுசாக இருக்கிறவங்களுக்கு உடனே சேவை கொடுக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். கொஞ்சம் அவங்களுக்கு ஞான யோகத்தில் சக்தி நிறையட்டும் ஆத்மாக்கு, அப்புறமா சேவையில் யூஸ் பண்ணுங்க. योग नहीं है तो माया भी तप्पड़ लगाती है. யோகா சரியில்லைன்னா மாயா பலர்னு அறையுது. तो घर गृहस्थ में रह कमल फूल समान पवित्र जरूर बनना है. அதனால பாபா சொல்றாரு, ஃபேமிலியில் இருங்க, வீட்டில் இருங்க, ஆனால் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக அவசியம் இருங்க. பாபா तो फ्रीडम देते हैं बल घर में भी रहो. பாபா உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு, தாராளமாக வீட்டில் இருந்து புருஷார்த்தம் பண்ணுங்க. ஃப்ரீடம் கொடுக்குறாருல்ல, வீட்டில் இருந்தால் நான் மார்க் போட மாட்டேன்னு சொல்லலைல்ல, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் பார்க்குறது இல்லைன்னு சொன்னார்ல. அதனால் இருக்கிற இடத்துல இருந்து புருஷார்த்தம் பண்ணுங்க. சப் யஹா ஆக்கர் கைசே ரஹேங்கே. எல்லாரும் இங்கே வந்துட்டா எப்படி, அக்காமடேஷனுக்கு எங்கே போகிறது? जितने आते हैं उन्हों के लिए उतना मकान आदि बनाने पड़ते हैं. இப்போ இருக்கிறவங்களுக்கே இடம் பற்றாக்குறை இருக்குது, நிறைய பேர் வந்துட்டா எங்கெங்க போகிறது? அதனால் நீங்கள் வீட்டில் இருந்தே முயற்சி பண்ணுங்கள். கல்ப பஹலே जो कुछ हुआ है वह रिपीट होता रहेगा. போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அது ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கும். பச்சே பி விருத்தி கோ பாத்தே ரஹேங்கே. குழந்தைங்க கூட நிறைய வளர்ச்சி அடைவார்கள், நிறைய குழந்தைங்க பிகே ஆவாங்க. ட்ராமா பிகர் குச் ஹோனே கா நஹி ஹை. இப்போ இந்த ட்ராமா இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் ட்ராமா தான். ये जो लड़ाइयाँ आदि लगती हैं, इतने मनुष्य आदि मरते हैं, ये सब ड्रामा में नूंद है. அங்கங்கே சண்டை நடக்குது, இன்னும் கூட சில இடத்துல சண்டை கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதனால எவ்வளோ பேர் சாகுறாங்க. இதெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஜோ பாஸ்ட் ஹுவா வ ஃபிர் ரிப்பீட் ஹோகா. எது நடந்து முடிந்ததோ அது ரிப்பீட் ஆகுது. जो कल्प कल्प समझाया है वही अब भी समझाऊंगा. போன கல்பத்தில் என்ன புரிய வச்சாரோ அதை தான் இப்பொழுதும் புரிய வைக்கின்றார். மனுஷ்ய பல் क्या भी विचार करें मैं तो वही पार्ट बजाऊंगा. இப்போ மனுஷங்க என்ன வேணாலும் நினைக்கிட்டோங்க, கடைசியில் நாம் நினைக்கிறதா நடக்க போகுது அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. ஜோ மேரா நூந்தா ஹுவா ஹை. சொல்கிறாங்களே, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். மனுஷங்க 1000 பிளான் போட்டுட்டோம், கடவுள் வரும்போதே ஒரு பிளானோட இறங்கி இருக்கிறாரு, காட்ஸ் பிளானு. அதுதான் ஃபைனலாக நடக்க போகுது. ட்ராமாமே கம் ஜாஸ்தி ஹோ நஹி சக்தா. ட்ராமாவில் குறைவு கூடுதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த செகண்ட் ஆத்மா பிறக்கணுன்னு இருந்தால் அந்த செகண்டு கரெக்டாக எக்ஸாக்டாக பிறக்குது, 4 நட்சத்திரப்படி. எந்த செகண்டும் சரீரம் விடணும்னு ட்ராமாவில் இருக்கோ அந்த செகண்ட் ஆத்மா சரீரம் விடுது. எல்லாமே அக்யூரேட்டாக துல்லியமாக, ஒரு செகண்டு கூட முன்ன பின்ன கிடையாது. ஜோ கல்ப பலே படே தே வகி படைங்க. அதே மாதிரி தான் இங்கே கூடங்க. ஞானத்தை போன கல்பத்தில் யார் படித்தாங்களோ அவங்க தான் இந்த கல்பத்திலையும் படிப்பாங்க. ஹரே கி சலன் செய் சாட்சாத்கார் பி ஹோத்தா रहता है. அவங்கவுங்களுடைய நடத்தைன்னு ஒன்று இருக்குல்ல, அதன் மூலமாக சாட்சாத்காரமும் கிடைக்கும். ஏ கியா படுத்தே ஹே கியா பது பாயேங்கே. இவங்க என்ன படிக்கிறாங்க, அதுக்கு என்ன பதவி கிடைக்க போகுது? अच्छी सर्विस करते हैं, समझो अचानक एक्सीडेंट हो जाता है तो जाकर अच्छे कुल में जन्म लेंगे, बहुत सुखी रहेंगे. இப்போ நல்ல சேவாதாரிங்க பிகே, அவருக்கு அகால மரணம் வரலாமா? நடந்து போயிட்டே இருந்தார், ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாரு, ஏன் உங்கள் பாபா காப்பாற்றலை அப்படின்னு எவ்வளோ பேர் சண்டை போடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள், ஆக்சிடெண்ட்டில் செத்தாலும் சரி எதில் செத்தாலும் சரி பிகே ஆகிட்டு சரீரம் விட்டா அடுத்த பிறவி ஃபஸ்ட் கிளாஸ் பிறவியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாபா சொல்கிறாரு அவங்க ரொம்ப சுகத்தை பார்ப்பாங்க. அதனால் இங்கே சண்டை போடுறதுக்கு அவசியமே இல்லை, நல்ல இடத்துல பிறப்பாங்க. जितना सुख बहुतों को दिया है उतना उनको भी मिलेगा ना. இப்போ சங்கமயத்தில் பிகேவாக இருந்து அவங்க சொல்கிற
யோகத்தினால எவ்வளோ பேர் சுகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பலன் கடவுள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாங்க, அவங்களுக்கு நல்ல அது துர்மரணம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. பிகே ஆகிட்டா அவங்களுக்கு எங்கே மரணம் வந்தாலும் ட்ராமா அனுசாரம் நடக்குது, அதில் பல பிறவியோட கணக்கு செட்டில் ஆகுது. அதனால அவங்க அடுத்த பிறவி கஷ்டப்படவே மாட்டாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் இடத்துல பிறப்பாங்க. இந்த சூசைட் மட்டும் பண்ணக்கூடாது, அது மட்டும் நம்ம கையில் கிடையாது. மீதி எது வேணாலும் எப்படி வேணாலும் சரீரம் விடலாம், அதுக்கு நல்ல இடத்துல கடவுள் பர்த்து கொடுப்பாரு. தற்கொலை பண்ணாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏ கமாயி கபி ஜாத்தி நெய் ஹே. நம்ம கேட்ட கிளாஸு பண்ண யோகா எதுவுமே வேஸ்ட் ஆகாது, நம்ம கூட கண்டிப்பாக வரும். இது சத்தியுகமே தோ ஜஹா ஜீத் வஹா ஜனம் ஹோகா. சத்தியுகத்தில் எங்கே வெற்றியோ அங்கே ஜென்மம் இருக்கும், எங்கே வெற்றியோ அங்கே ஜென்மம் எடுப்பாங்க. பௌத்தோங்கோ சுக்கு தியா ஹோகா தோ கோல்டன் ஸ்பூன் இந்த மவுத் மிலேகா. சங்கமயத்தில் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா சத்தியுகத்தில் நல்ல இடத்துல பர்த்து கிடைக்கும், கோல்டன் ஸ்பூன் இந்த மவுத்து. அந்த மாதிரி பணக்கார வீட்டில் போய் பிறப்பீங்க. உசசே கம் தோ சில்வர், உசசே கம் தோ பித்தல் கா மிலேகா. சமஜ் தோ ஆத்தா ஹைனா. அதுக்கு அடுத்து சிலருக்கு சில்வர் ஸ்பூன் கிடைக்கும், அப்புறம் பித்தளையில் கிடைக்கும். இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பித்தளை ஸ்பூன் கிடைக்காது, அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறப்பாங்க, ஹை கிளாஸ் ஃபேமிலி எல்லாமே நம்ம செய்கிற புருஷார்த்தானுசாரம் பிறக்க போகிறாங்க. சமஜ்மே தோ ஆத்தா ஹைனா. எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். குழந்த பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூன் இந்த மவுத்துலலாம் பிறக்காது. இந்த காப்பர் ஸ்பூனு சில்வர் ஸ்பூன்லாம் வாயில் இருக்காது, சாதாரணமாக தான் பிறப்பாங்க. புருஷார்த்த அனுசாரம் பதவி இருக்கும். कितना हमारा योग है, ராஜா ராணி பிரஜா சப் பன்னை வாலே है. நம்மளுடைய யோகா எவ்வளோ கடவுளோட இருக்கும் கனெக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி தான் ராஜா ராணியா. விட்டு விட்டு கனெக்ஷன் கிடைச்சா பிரஜா, விட்டே கனெக்ஷன் என்னைக்கா ஒரு நாள் ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை, அப்போ அவங்க வேலைக்காரங்க. अच्छी रीति नहीं पढ़ेंगे, देवी गुण नहीं धारण करेंगे तो पद भी कम हो जाएगा ना. நல்லா படிக்கல, தெய்வீக குணங்கள் தாரணை பண்ணலன்னா பதவி எப்படி கிடைக்கும்? பெரிய பதவி குறைய தான் செய்யும். अच्छे व बुरे कर्म जरूर सामने आते हैं. நம்ம செஞ்ச செயல் நறு செயலாக இருந்தாலும் சரி தீய செயலாக இருந்தாலும் சரி நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். ஆத்மா கோ மாலும் है हम कहाँ तक सर्विस कर रहे हैं. அந்தந்த ஆத்மாவுக்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அகர் अब शरीर छूट जाए तो क्या पद पाएंगे. இந்த நிலையில் சரீரம் விட்டா எனக்கு என்ன பதவி கிடைக்கும்? அபி தும் படுக்கர் சுதர் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் படித்து உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகின்றீர்கள். कोई तो बिगड़ते भी हैं तो कहेंगे इनकी तकदीर में नहीं है. சில பேர் கோச்சிக்கிறாங்க, பாபா சொல்கிறாரு இவங்க அதிர்ஷ்டம் அவ்வளோதான். பாபா தோ கித்னா ஊஞ்சி பனாத்தே हैं. இப்போ சிவ பாபா நம்மளை எவ்வளோ உயர்ந்தவர்களாக மாற்றி கொண்டு இருக்கின்றார். சாயி கே கர் சே கோய் காலி ந ஜாயே. நம்ம சாயினா என்ன அர்த்தம்? இரவை பகலாக மாற்றக்கூடியவர் சிவ பாபா தான். அவர் வீட்டுக்கு வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அபி சாயி துமாரே சம்முக்கு ஹை. அந்த சாயி யாரு? அந்த சாயி பாபா இல்லை, இது சிவ பாபா. இரவை பகலாக மாற்ற சாயி இவர் தான். சிவ பாபா தானே மாத்துறாரு இரவை பகலாக. அவர் வீட்டுக்கு வெறுங்கையோட போகலாமா? இப்போ நீங்கள் அந்த சாயி பாபாவுக்கு முன்னாடி இருக்கிறீங்க. कोई को तुम 2 अक्षर भी सुनावो वो भी प्रजा में आएंगे जरूर. நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்க ஆத்மா பரமாத்மான்னு, பிரஜையில் கண்டிப்பாக வந்துடுவாங்க. தேவி தேவதா தர்மம் வாலே அபு தக்கு ஆத்தே ரஹதே हैं. இந்த தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் இதுவரை கொண்டே தான் இருக்கின்றார்கள். परंतु अब पतित होने के कारण अपने को हिंदू कहलाते हैं. ஆனால் இப்போ பதீதமான காரணத்தினால தன்னை ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. துமாரே புத்தி மே ஏ கியான் ஐசா ஹை ஜெய்சே பாபா கே பாஸ் ஹை. உங்களோட புத்தியில் இந்த ஞானம் எப்படி இருக்குன்னா பாபாட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்கு.
बाप ज्ञान का सागर है, बतलाते हैं ये हिस्ट्री ஜாகிரபி कैसे रिपीट होती है. இப்போ ஸ்ரீபாபா இருக்காரு, அவர் ஞானத்தின் கடலாக இருக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எப்படி ரிப்பீட் ஆகின்றது என்று. टीचर भी स्टूडेंट की पढ़ाई से जान जाते हैं कि ये कितने मार्क्स में पास होंगे. டீச்சர்ஸ் கூட தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற படிப்போட லட்சணம், எவ்வளோ மார்க் வாங்கி பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. हर एक खुद भी जानते हैं, कोई कई देवी गुणों में कच्चे हैं, कोई योग में कच्चे हैं, कोई ज्ञान में कच्चे हैं. டீச்சருக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்கவுங்க புருஷார்த்தம் நல்லா தெரியுது. சில பேர் ஞானத்தில் கச்சாவாக இருக்காங்க, அறகுறையாக இருக்கிறாங்க. சில பேர் யோகத்தில் அறகுறையாக இருக்கிறாங்க. சிலர் தெய்வீக குணங்களில் அறகுறையாக இருக்கிறாங்க. கச்சே ஹோனேசே நாப்பாஸ் ஹோ ஜாயங்கே. இப்படி எல்லாத்துலேயும் அறகுறையாக இருந்தால் எப்படி பாஸ் பண்ண முடியும்? ஐசா பி நெய் ஆஜ் கச்சே ஹே கல் பக்கே நெய் ஹோ சக்தே. இப்படி அறகுறையாக இருக்கிறவங்க சீலையும் குத்திராதீங்க, இவங்க எப்போவுமே கடைசி வரைக்கும் இப்படி தான் அப்படின்னு. எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பாபாவுடைய டச்சிங் கிடைக்கும் அந்த ஆத்மாவுக்கு. ட்ராமாவில் அவங்களுக்கு உயர்ந்த பதவி அடையணும்னு இருந்தால் எவ்வளோ மோசமான கேரக்டரும் பெஸ்ட்டு கேரக்டராக மாறும். இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகி இருக்கார்ல, அவர் நிறைய கொலைலாம் பண்ணியிருக்காரு. திடீர்னு எப்படி ரிஷியாக மாறினார், டச்சிங் பாயிண்ட்டு. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். எல்லாருமே மாறக்கூடியவர்கள் தான். அதனால் ரொம்ப லோயஸ்ட் ஆனால் கூட ரொம்ப ஹையஸ்ட் ஆக்கிடுவார். கடவுள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார். கேலப்பு கருத்தே ரஹிங்கே. அதனால் நீங்கள் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, பாபா ஹெல்ப் பண்ணுவார். நம்மளுடைய பழைய கணக்கெலாம் கூட இருக்குல்ல, அது செட்டில் ஆகணும் தானே. அவர் நினச்சாலும் நம்மளுக்கு சில நேரங்களில் உதவி செய்ய முடியல, அவரால் செய்ய முடியலன்னா அவர் வேடிக்கை பார்த்துட்ருக்கிறாரு. அப்புறம் அந்த செட்டில்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவார். இந்த கணக்கு செட்டில்மெண்ட் பீரியட்னு சில சமயம் வரும், அப்போ அவர் சாட்சியாக இருப்பார். அதுக்காக அவர் உங்கள் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, உதவி செய்யலைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கணக்கு சில பீரியட் தான், அது முடிஞ்ச உடனே பெரிய ஹெல்ப் கிடைக்கும் சில நேரங்களில். खुद भी फील कर सकते हैं, हम जहाँ तहाँ से फेल हो जाते हैं. அதனால் அவங்கவுங்களோட படிப்பு தாங்க அவங்கவுங்க கூட வரும். பாபாவே சத்தியத்துக்கு வரமாட்டார், நீங்கள் படிக்கிற படிப்பு தான் உங்கள் கூட வரப்போகுது. கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்க. फलाने इससे होशियार है, सीख कर होशियार भी हो सकते हैं. இவங்க அவங்களோட புத்திசாலியாக இருக்கிறாங்க, இவங்க நல்லா படித்தாக்கா நல்லா புத்திசாலி ஆகலாம். अगर देह अभिमान होगा तो फिर क्या सीख सकेंगे. ஆனால் பாடி கான்ஷியஸ் இவங்க கிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிறது அப்படின்னு நினச்சா முன்னேறவே முடியாதுங்க. மே ஆத்மா ஹோ ஏ தோ ஏக்தம் பக்கா கருதோ. நான் ஆத்மா, இந்த ஒரு விஷயத்துலையாவது பக்காவாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாப்னே ஸ்மிருதி திலாயி ஹே, பாபா தான் நினைவுபடுத்துகிறாரு. பாப் கஹ்தே ஹே முझे याद करो तो विकर्म विनाश होंगे फिर தெய்வீ குண் தாரன் ஹோங்கே. ஸ்ரீபாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க, அப்போ விக்ரமம் விநாசமாகும், மேலும் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய முடியும். अपनी नब्ज देखनी है कि मैं कहाँ तक लायक बना हूँ. உங்கள் நாடி பாருங்க, நான் எந்த அளவுக்கு தகுதி உடையவராக மாறி இருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. तुम अभी सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान ले रहे हो. यह राजियों की नॉलेज सिवाय बाप के कोई सिखला न सके. நீங்கள் சிருஷ்டியினுடைய முதலிடை கடையுடைய ஞானத்தை தெரிந்து கொள்கின்றீர்கள். இது ராஜயோகத்தின் ஞானமாகும். இது சிவ தந்தையை தவிர வேறு யாராலுமே சொல்லித்தர முடியாது. பச்சே சீக்குதே ஜாத்தே ஹே, குழந்தைங்க எல்லாத்தையும் கற்றுக்குறீங்க. பச்சே பூச்சித்தே ஹே ஹமாரே குல்கே பிராமன் கித்னே ஹே. இப்போ குழந்தைங்க கேட்குறாங்க, நம்ம குலத்தை சார்ந்த பிராமணர்கள் எவ்வளோ பேர்? ஏ பூரா பத்தா கைசே படே ஆத்தே ஜாத்தே ரத்தே ஹே. பிகேஸ் கவுண்ட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 15 லட்சம்னா கூட அது கரெக்டு கிடையாது. சில பேர் பிகேவாக இருக்கிறாங்க, சில பேர் பாபா விட்டு போகிறாங்க, சிலர் புதுசாக ஆட் ஆகுறாங்க.
अभी नए नए भी निकलते रहते हैं, புதுசு புதுசா கூட பிகேஸ் வராங்க. अच्छा, मीठे मीठे सिकीलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. फर्स्ट पॉइंट, अपना देवी कैरेक्टर बनाना है. தன்னுடைய கேரக்டர் தேவதைகள் போல ஆக்கிக் கொள்ள வேண்டும். देवी गुण धारण कर अपना और सर्व का कल्याण करना है. இந்த தெய்வீக குணங்களை தாரணை செய்து தனக்கும் மற்ற அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். सबको सुख देना है, அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். सेकेंड पॉइंट, सतो प्रधान बनने के लिए बुद्धि एक बाप से लगानी है. சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் என்றால் புத்தியை ஒரு சிவ தந்தையிடம் வைக்க வேண்டும். புத்தி கோ பட்கானா நஹி ஹை, புத்தியை அலைப்பாய விடக்கூடாது. பாப் சமான் டீச்சர் பன் சப்கோ சஹி ராஸ்தா பத்தானா ஹை, தந்தைக்கு சமமாக டீச்சராகி அனைவருக்கும் சரியான வழியை காண்பிக்க வேண்டும். வரதானம் சொல்றாரு. चलते फिरते अपने द्वारा अष्ट शक्तियों की किरणों का अनुभव करने वाले फरिश्ता रूप भव. போகும் பொழுது வரும் பொழுது தன் மூலமாக அஷ்ட சக்திகளை கிரணங்கள் மூலமாக அனுபவம் செய்யக்கூடிய ஃபரிஷ்தா ரூபம் ஆகுக. जो बहुत कीमती मूल्यवान बेदाग डायमंड होता है उसे लाइट के आगे रखो तो भिन्न भिन्न रंग दिखाई देते हैं. ரொம்ப காஸ்ட்லியான கோஹினூர் டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வெளிச்சத்துக்கு முன்னாடி அந்த டைமண்டை காமிச்சிங்கன்னா அதில் அந்த 7 கலர்ஸ் இருக்குல்ல விதவிதமாக தெரியும். ऐसे जब आप फरिश्ता रूप बनेंगे तो आप द्वारा चलते फिरते अष्ट शक्तियों की किरणों की अनुभूति होगी. அது மாதிரி நீங்கள் ஃபரிஷ்தா ரூபத்தில் இருந்தீங்க. அப்போ ஏஞ்சலிக் பாடி. ஃபரிஷ்தா அப்படின்னா ஒளி உடலில் இருக்கிறது. ஒளி உடல்னா எப்படி வைரம் வந்து கலர் கலராக ஜொலிக்கிற மாதிரி இந்த ஒளி உடல்ல இருந்து கலர் கலராக அஷ்ட சக்திகள் வெளிப்படுமா. அதாவது இது வந்து கண்ணுக்கு பார்க்க முடியாத அனுபவம் செய்யலாம். कोई को आपसे सहन शक्ति की फीलिंग आएगी, कोई को निर्णय करने की शक्ति की फीलिंग आएगी. சில பேருக்கு உங்கள்கிட்ட ஒரு வைப்ரேஷன் வரும். இவங்க ரொம்ப பொறுமையான ஆத்மா, பொறுமை சக்தி, சகிப்பு தன்மை அதிகமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து இவங்களுக்குள்ள இந்த நிர்ணய சக்தி அது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க. कोई से क्या शक्ति की फीलिंग आएगी. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட அஷ்ட சக்தியுமே அனுபவமாகும். சில பேர்கிட்ட ஒரு பாதி சக்தி அனுபவமாகும். அப்படி ஒவ்வொருத்தட்டையும் ஒரு மாதிரி அனுபவம் கிடைக்கும். ஃபரிஷ்தா ரூபமாக இருந்தால் அஷ்ட சக்திகள் இருக்கும். அரைக்குறை ஃபரிஷ்தா இருந்தால் அரைக்குறை சக்திகள் இருக்கும். அதனால நம்ம ஃபுல் ஃபரிஷ்தாவாக இருக்கணும். அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். போகும்போது வரும்பொழுது நம்மகிட்டேருந்து அஷ்ட சக்திகளோட கிரணங்கள் பரவுது அப்படின்றதை அனுபவம் செய்யணும். ஸ்லோகன் சொல்கிறாரு. प्रत्यक्ष प्रमाण वह जिसका हर कर्म सर्व को प्रेरणा देने वाला है. பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன அப்படின்னா யாருடைய ஒவ்வொரு செயலும் அனைவருக்கும் பிரேரணை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதோ, நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கு ஒரு பிரேரணை கொடுக்கணும். அப்போ அதுதான் வந்து பிரத்யக்ஷ பிரமாணம் ஆகும். जनवरी 2024 अव्यक्त मास के लिए विशेष पुरुषार्थ के पॉइंट्स. இந்த ஜனவரி 2024 அவ்யக்த மாதம். இந்த மாதத்தில் விசேஷமாக முயற்சி செய்வதற்கான பாயிண்ட்ஸ். इस जनवरी मास में विशेष साइलेंस की अनुभूति करने तथा
ब्रह्मा बाप समान डबल लाइट फरिश्ता बनने के लिए पुरुषार्थ की पॉइंट्स मुरली के पीछे नीचे लिख रहे हैं. இந்த ஜனவரி மாதத்தில் விசேஷமாக இந்த மாதம் சைலன்ஸில் இருந்தால் ரொம்ப நல்லது. இதில் பிரம்மா பாபாவுக்கு சமமாக டபுள் லைட்டு ஃபரிஷ்தா ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சியில் விசேஷமான பாயிண்ட்ஸ் இருக்கணும். அது முரளிக்கு கீழே எழுதியிருக்கிறோம். यही पॉइंट्स जनवरी मास के पत्र पुष्पों में भी रहेंगी. இந்த பாயிண்ட்ஸ் தான் ஜனவரி மாதத்தினுடைய பத்திர புஷ்பத்திலையும் இருக்கும். कृपया सभी ब्रह्मा वत्स इसी अनुसार अटेंशन रख रोज एकांत में बैठ कम से कम 10 मिनट अव्यक्त साइलेंस का अनुभव अवश्य करे. அதனால இந்த பிகேஸ் எல்லாருமே ஒரு 10 நிமிஷம் தனியாக டைம் அலாட்மெண்ட் உங்களுக்காக பண்ணுங்க. ஒரு அவ்வியக்த சைலன்ஸை அனுபவம் பண்ணுங்க. அவ்வியக்த அமைதியை அனுபவம் செய்யுங்கள். अवश्य करे तथा पूरा ही दिन डबल लाइट फरिश्ता स्थिति में रह अपने श्रेष्ठ संकल्पों द्वारा इशारों से कारोबार करके अपने सेवा स्थानों को सूक्ष्म वतन बनाए. இப்போ டபுள் லைட் அவ்வியக்த ஃபரிஷ்தாவாக இருந்து சிரேஷ்ட சங்கல்பம் மூலமாக மற்ற காரியம் நடக்கணுமா. சவுண்டை குறைக்க சொல்கிறாரு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிற சேவா ஸ்தானம், அது சென்டராக இருந்தாலும் சரி, கீதா பாடசாலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, சூக்ஷ்ம வதனமாக ஆகணும். बीच बीच में आपस में मिलकर इन पॉइंट्स पर गहरी रूहान करते हुए अनुभवों की लेन देन भी करे. இப்போ நடுவில் இந்த பாயிண்ட்ஸோட ஆழத்தை நீங்கள் பேசிக்கலாம், டிஸ்கஷன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இதை அனுபவம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அதை கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். हम सबकी इस डबल लाइट स्थिति तथा साइलेंस की गहरी अनुभूति ही परमात्म प्रत्यक्षता के निमित्त बनेगी. இப்போ நம்ம எல்லாருடைய அந்த டபுள் லைட்டு ஸ்திதி, அதாவது சைலன்ஸோட ஆழத்தை அனுபவம் செய்கிறது தான் பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய நிமித்தமாக இருக்கும். अव्यक्त साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो. இந்த அவ்வியக்த சைலன்ஸு, இது வரைக்கும் வெறும் சைலன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும் அமைதி அப்படின்னா. இது அவ்வியக்த சைலன்ஸ். இதன் மூலமாக டபுள் லைட்டு ஃபரிஷ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். சங்கம் யுக की विशेष शक्ति साइलेंस की शक्ति है. சங்கம யுகத்தினுடைய விசேஷமான சக்தி சைலன்ஸோட சக்தி தான். साइलेंस में रहने से डबल लाइट फरिश्ता स्थिति सहज बन जाती है. இந்த சைலன்ஸில் இருப்பதன் மூலமாக விசேஷமாக டபுள் லைட் ஸ்திதி எளிதாக கிடைக்கும். इस स्थिति में कोई भी कार्य का बोझ नहीं रहता. இந்த ஸ்திதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் சுமையாக இருக்காது. इसके लिए कर्म करते बीच बीच में निराकारी और फरिश्ता स्वरूप की ड्रिल करते रहो. அதனால் நீங்கள் வேலை செய்யும் பொழுது கூட நடுவில் நிராகாரி ஃபரிஷ்தா இந்த 2 ட்ரில்லு அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்க. நிராகாரினா ஆத்ம உணர்வு, ஃபரிஷ்தானா ஒளி உடலில் இருக்கிறது. जैसे ब्रह्मा बाप को साकार रूप में देखा सदा डबल लाइट रहे. பிரம்மா பாபா சாக்காரத்தில் நாங்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவர் எப்படி இருந்தாருன்னா டபுள் லைட்டு ஃபரிஷ்தாவாக இருந்தார். साइलेंस की स्थिति द्वारा सेकंड में बच्चों को नज़र से निकाल किया. இந்த சைலன்ஸோட சக்தியின் மூலமாக குழந்தைகளை பார்வையினாலேயே அவர் பரிவர்த்தனை செய்தார். ஐசே ஃபாலோ ஃபாதர் கரோ तो सहज ही बाप समान बन जाएंगे. அதனால் ஃபாலோ ஃபாதர் பண்ணுங்க. பார்வையிலேயே பாபா அவங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டாரு, திருப்திப்படுத்திட்டாரு. அந்த மாதிரி தந்தையை பின்பற்றுங்கள். அப்போ பாப் சமான் ஆகிவிடலாம். நல்லது. ஓம் சாந்தி.
मेरे आस पास होता है मेरे दिल को आभास। तू ही तो है मेरे आस पास होता है मेरे दिल को आभास। बजता मन में यही एक सांस, बाबा तुम हो मेरे पास। बाबा मीठे बाबा, प्यारे बाबा, मेरे बाबा। तेरे संग का हुआ ये असर, तेरे संग का हुआ ये असर। आसान हुआ है जीवन का सफर, मुझसा कोई खुश किस्मत कहा भगवन हुआ है मेरा हम सफर। सफल हो रहा है मेरा हर प्रयास, तेरी रहमतों का है मुझ पे प्रकाश। बजता मन में यही एक सांस, बाबा तुम हो मेरे पास। बाबा मीठे बाबा, प्यारे बाबा, मेरे बाबा। करन करावन हार हो तुम, करते हो मेरे सारे काम। करके स्वयं छिप जाते हो और मशहूर होता है